கீழ்ப்பகுதி விரிவாகவும் மேல் பகுதி குறுகலாகவும் இருக்கின்ற குடம் போல ஒரு இடத்தில் ஒரே கூச்சல் சப்தம், இறைவா எங்களை காப்பாற்று, இறைவா எங்களை காப்பாற்று என்று மிகப்பெரிய ஒரு கூச்சல் சப்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்த்தார்கள். நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் அந்த குவளைக்குள் இருக்கிறார்கள். குவளைக்கு அடியிலே தீ மூட்டி கொதிக்கின்ற தண்ணீரில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? நபி ஈசா. யார் இவர்கள்? ஜிப்ரீலே, என்னால் பார்க்க சகிக்கவில்லையே, யார் இவர்கள் என்று சொல்லப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள்தான் விபச்சாரம் புரிந்த ஆண்களும் பெண்களும். கணவன் இல்லாத நேரத்தில் அடுத்த ஆணோடு, மனைவி இல்லாத நேரத்தில் அடுத்த பெண்ணோடு யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக வேண்டி தன்னுடைய இச்சையை லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன், எவன் விபச்சாரம் செய்தானோ விபச்சார நிலையில் அவன் மரணித்தால் அவன் மூமின் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹ் திருக்குர்ஆனில் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், அது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானே. கண்ணால் பார்க்காதீர்கள், கண் செய்கிற விபச்சாரம். கையால் தொடாதீர்கள், கை செய்கிற விபச்சாரம். அந்நிய பெண்ணோடு அமர்ந்திருக்காதீர்கள், மூன்றாவது நபராக சைத்தான் இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்நிய பெண்ணை தன்னுடைய சகோதரியை போல பார்க்காமல், தன்னை பெற்ற தாயை போல பார்க்காமல், தன்னுடைய உடன் பிறந்த மகனை போல பார்க்காமல், அந்நிய பெண்ணை உல்லாசமாக அனுபவித்து இந்த உலகத்தில் விபச்சாரம் புரிந்தார்களே ஆண்களும் பெண்களும். இந்த உலகத்தில் தன்னுடைய இச்சையை முறைகேடான அடிப்படையில் தீர்த்தார்களே அந்த ஆண்களும் பெண்களும். அல்லாஹு அக்பர். அந்த மிஅராஜுடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த காட்சிகள் இப்படிப்பட்ட கர்ண கொடூரமான காட்சிகள்.